ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரோட் ரீடர். பிபி தமிழ் டேரோட்டுன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி டுடே யூனிவர்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பைல் 1 அண்ட் பைல் 2. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இப்போது பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? அந்த மாற்றம் அவங்களுக்கு வெற்றியான மாற்றமாக தான் இருக்கும். அவங்க லைஃப்பில் ஏதாவது மாறுமான்னு நினச்சிட்ருக்காங்க. அது வெற்றியான மாற்றமாக தான் இருக்கும். பிறர் மேலே பழி போடுறது, ஆனால் மனசு புண்படுற மாதிரி பேசுகிறது, சில விஷயங்கள் இவங்களோட இயற்கையான குணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி தான் ஆகணும். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறத மட்டும் குறிக்கோளாக வச்சுக்காமல் ஃபேமிலி கூடயும் ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூடயும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கார்டு வர்றப்போ சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்துக்குள்ளே, அக்கம் பக்கத்தில், அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் இல்லாட்டி தேவையில்லாத வம்பு வழக்குகள் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த சண்டை சச்சரவுகள்னால உங்கள் கூட இருக்கிற உறவுகள் கூட இப்போ உங்களை புரிஞ்சுக்காமல் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து நடந்துக்கணும். அடுத்தவங்க மனசு காயப்படுற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே அந்த மாதிரி வம்பு வழக்குகள்லேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க முடியும். இப்போது சூழ்நிலை பார்த்திங்கன்னா சில இழப்புகள் கூட உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பயப்பட வேண்டாம், இது எல்லாமே உங்களுக்கு தற்காலிகமானது மட்டும்தான். மேக்ஸிமம் இந்த 5 ஆஃப் ஸ்பாட்ஸ் கார்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு போலீஸ், ஒரு மிலிட்ரி, அப்புறம் பெரிய இராணுவப்படை, இப்படி இருக்கிற ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கார்ட்ஸ் அதிகமாக வரும். அதே மாதிரி நிறையா ப்ரெஷர் ஆகுறதுனால உங்களுக்கு நரம்பு பிரச்சனைகளும் வராதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. இது எல்லாமே தற்காலிகமான சூழ்நிலை தான், சீக்கிரமாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக வழியில் போகிறது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அந்த பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களோட சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே முடிவு எடுக்க முடியாத சுச்சுவேஷன், இல்லாட்டி நீங்கள் முதல்ல மாதிரி ஒரு பிரிஸ்காக இல்லாமல் பலவீனமாக காணப்படுறது, அதே மாதிரி பொருளாதாரத்துலேயுமே எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் மந்தமான சூழ்நிலைகள் காணப்படுறது, உங்கள் மேலேயும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறது, மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கிறது, இதெல்லாம் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களோட சுச்சுவேஷன். ஓகேவா? ஆனால் இப்போ ரொம்ப மனசு குழப்பத்தில் தான் இருக்கீங்க, பலவீனமாகவும் அதனால் இருக்கீங்க. அப்புறம் இப்போ எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களை தேடி ஏதாவது கூட்டு தொழில் பண்ணலாம், இல்லை பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வர மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த குழப்பமான சூழ்நிலைகளில் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏதாவது ஒரு தப்பான ஒரு ஆலோசகர் மூலியமாக உங்களுக்கு தப்பான விஷயம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லவங்க தான், நல்ல வழியில் தான் போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களோட டைமிங் அதில் இழுத்துட்டு போயிடும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிறதுனால இப்போது எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி எவ்வளோ தோல்விகளை சந்தித்தாலும் திரும்பியும் உங்கள் கடின உழைப்பால் நீங்கள் வெற்றி பாதையை அடைவீங்க அப்படின்றதையும் இந்த கார்டு இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி இப்போது நீங்கள் அதிகமாக வழிபட வேண்டியது நவகிரக வழிபாடு, பிரதோஷ வழிபாடு நீங்கள் அதிகமாக வழிபடணும் அப்படின்றதையும் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜை சொல்கிறாங்க. விபி டேரோட் தமிழ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், கேரியர், மணி, நியூமராலஜி, ஜெம் ஸ்டோன் எல்லா ப்ரெடிக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.